வணக்கம். பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அதாவது மருத்துவம் சார்ந்த துணை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப சேர்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு பாராமெடிக்கல் மெடிக்கல் செலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் மூலிமா மருத்துவத்துறையில் அதாவது 23 மே 2024 ஜூன் 21 மாலை வரைக்கும் நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸ் இன்வைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது 17 வயசு பூர்த்தி அடைந்த எந்த ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவரும் விண்ணப்பிக்கலாம். 30 வயது வரை பொது பிரிவினர், பிசி, எம்பிசி எல்லாம் அப்ளை பண்ணலாம். இல்லை எஸ்டி மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு மட்டும் 35 வயசு வரைக்கும் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி அல்லது பாட்டனி, சுவாலஜி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் படித்தவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸு, பிஎஸ்சி நர்சிங்கு இது சார்ந்த 20 வகையான மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு அப்ளிகேஷன் பொதுவாக ஒரே அப்ளிகேஷனாக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் விண்ணப்பத்தை செலுத்தணும். விண்ணப்பம் ஆன்லைன் மூலிமா பதிவு பண்ணிவிட்டு தனியார் சுயநிதி கல்லூரிகளுக்கும் அதில் வரும், அரசு சார்ந்த கல்லூரிகளுக்கும், தமிழ்நாட்டில் இருக்க அரசு மெடிக்கல் கல்லூரியில் இருக்க சீட்டுகளுக்கும் அதில் வரும். அதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம கேண்டிடேட்டோட ஃபோட்டோ, அவங்க சிக்னேச்சர், அவங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது நாலும் மேண்டட்டரி. கையில் ஓடிபி வரும், வெரிஃபை பண்ணணும். ஃப்யூச்சரில் எந்த ஒரு ரெஃபரன்ஸ்னாலும் அது மூலிமா தான் நம்மளுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது 10ஆம் வகுப்பு மதிப்பு சான்றிதழ் SSLC சர்டிஃபிகேட் தேவைப்படுது. +1 +2 சேர்ந்து கம்பைன்டு டெம்பரரி மார்க் ஷீட் இருந்தாலும் ஓகே, இல்லை +1 சர்டிஃபிகேட் +2 சர்டிஃபிகேட் தனித்தனியாக இருந்தாலும் ஓகே. அப்புறம் இறுதியாக படித்த பள்ளி அல்லது கல்லூரியோடைய டிசி தேவைப்படும், ஒரிஜினல். அப்புறம் நம்ம ரிசர்வேஷன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கேட்கும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேலிடு சர்டிஃபிகேட்டாக தேவைப்படும். அதாவது ஃபோட்டோ இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முக்கியமாக தேவைப்படும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த இருப்பிடச் சான்றிதழ், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுது. அடுத்தது வருமான சர்டிஃபிகேட் குறிப்பிட்ட சில பிரிவுகளுக்கு வருமான சர்டிஃபிகேட் கட்டாயம் மேண்டட்டரி சர்டிஃபிகேட்டாக தேவைப்படுது. அப்புறம் கேண்டிடேட்டோட ஆதார் கார்டு, அப்புறம் கேண்டிடேட்டுடைய தந்தையுடைய ஆதார் கார்டு, தந்தை அல்லது தாய் அதாவது பேரண்ட் அல்லது கார்டியனோட ஆதார் கார்டு தேவைப்படுது. அதே மாதிரி பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிசர்வேஷன் கேட்கும்போது அவங்களுடைய ஒரிஜினல் சான்றிதழ்களும் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் படித்த பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் ஸ்கூலில், அதாவது 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படித்தாங்கன்னு சொல்லிட்டு இறுதியாக படித்த ஸ்கூலில் போய்ட்டு நம்ம போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர வேண்டியிருக்கும். அது கடைசியாக படித்த ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா அவங்களாவே தருவாங்க. இது இல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ் மேன், டிசேபிலிட்டி இவங்க ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்டும் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் அப்பா, அம்மா இல்லை குடும்ப உறுப்பினரில் இவங்க தான் முதல் பட்டதாரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க முதல் பட்டதாரி சான்று அப்ளை பண்ணி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த படிப்புகளில் ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதுக்காக நம்ம எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னா இப்போயே அந்த முதல் பட்டதாரி சான்றிதழும் சேர்த்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் சொன்னது அத்தனையுமே மேண்டட்டரி சர்டிஃபிகேட். இதில் ஏதாவது நம்மளுக்கு குறைபாடுகள் இருக்குன்னா அவங்க பொது பிரிவினராக மட்டும்தான் நம்மளை கன்சிடர் பண்ணி பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் டேட்லாம் முடிஞ்ச பிறகு டென்டேட்டிவ் டேட் படி ஒரு டேட் அலௌன்ஸ் பண்ணி அதில் நம்மளுக்கு ரேங்கிங் வெளியிடுவாங்க. கட் ஆஃப் மார்க் வச்சு 40% மார்க்குக்கு மேலே இருக்க கட் ஆஃபை நம்ம பரிசீலனைக்கு எடுத்துப்பாங்க. அதில் ஆன்லைன்லேயே கவுன்சிலிங்க்கு நம்ம பணம் கட்டிட்டு காலேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ரேட்டிங்கில் வர நபர்களுக்கு கவர்மெண்ட் காலேஜை செலக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது, கேட்குற படிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக 2ஆம் கட்டமாக இருக்கிற அரசு சார்ந்த மருத்துவக் கல்லூரிகளில் கிடைக்கும். அதுக்கப்புறம் தனியார் சுயநிதி கல்லூரிகள் கிடைக்கும். இது நேரடி சேர்க்கை இல்லாமல் அரசுடைய திட்டத்தின் கீழே அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தில் சேரணுன்ற தனியார் கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கவுன்சிலிங் மூலிமா போகிறது ஒரு ஃபீஸ் குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. தனியார் கல்லூரியில் நேரடியாக படிக்கிற மாணவர்கள் அவங்களுடைய கல்லூரிகளுக்கு தகுந்த மாதிரி, சுயநிதி கல்லூரிகளுக்கு தகுந்த மாதிரி ஹாஸ்டல் கட்டாயன்றதுனால ஹாஸ்டல் ஃபீஸும் டியூஷன் ஃபீஸும் மினிமம் ஃபீஸு 40,000 மேக்ஸிமம் ஃபீஸ் வரைக்கும் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் மூலிமா செலெக்ஷன் ஆகி போகும்போது கவர்மெண்ட் அலாட் பண்ண அந்த ஃபீஸை மட்டும்தான் அவங்க வாங்கக்கூடிய அலாட்மெண்ட் லெட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் அலாட்மெண்ட் டேட்டுக்கு நம்ம ஆர்டர் படி நம்ம போகலைன்னா அந்த சீட்டு நம்மளுக்கு இல்லாமல் அடுத்தபட்சமாக இருக்கிற மாணவர்களுக்கு அந்த சீட்டை ஒதுக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. இது சம்மந்தமாக முழு விவரங்கள் அடங்கிய தகவல் சிற்றேடு பாராமெடிக்கல் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெளியிட்டிருக்கு. அந்த பிடிஎஃபோட லிங்க்கை இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நம்ம வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், நாங்கள் அதை பற்றி உதவி செஞ்சு கொடுக்குறோம். நன்றி.